ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி காலைல 9 மணிக்கு வீடியோ வரும். பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்க. ஆஹா, என் ஆள் வந்துட்டாளே. சரஸ் சரஸ், என்னங்க பாலுக்காரவங்களே, நான் பால் கறக்க போகலையா? ஏன் இங்கே வந்து நிற்கிறீங்க? சரஸ், உனக்கு பால் கறக்கிறவங்கள பிடிக்குமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு பால்காரவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தலைவர் வருவார்ல, வந்தேன்டா பால்காரே அடடா. ஆமாம் 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 ஆமாம், அந்த படம் பார்த்ததுலேருந்தே எனக்கு பால்காரவங்கள ரொம்ப பிடிக்கும். நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற? உங்களை பற்றி நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் பால்காரவங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து பால் கறக்குறீங்க, அப்புறம் என்ன இருக்கு? இல்லை 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 சரஸ், என்னை பற்றி பர்சனலாக என்ன நினைக்கிறேன்? ஓஹோ, உங்களை பற்றியா? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப நாளாக உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களாம், நீங்கள் நல்ல பையனா, அதுக்கப்புறம் எந்த கெட்ட பழக்கமே கிடையாதான், உங்களை கட்டிக்கிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு, இப்பெல்லாம் எங்கள் அம்மா சொல்லிக்குவாங்க. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப வயசு அதிகமாயிடுச்சாமே, பாவம் இன்னும் கல்யாணமே ஆகலையாமே. இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப வயசெல்லாம் ஆகலை, என்னை பார்த்தா வயசான மாதிரியா இருக்கு. ஆஹா, பாலுக்காரர் ஏதோ ரூட்டு போடுறாரு. எப்படி லிட்டர் லிட்டராக போட்டு விடுவாருன்னு நினைக்கிறேன். கிழவன்ட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதான். சரிங்க பால்காரவங்களே, நான் போயிட்டு வரேன். சரஸ் சரஸ், போகாத சரஸ், இன்னும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் சரஸ். எங்கள் அம்மா தேடுவாங்க, நாளைக்கு வேணா பேசுவோம், வரேன். சரஸ், என்ன பாலுக்காரரே? சூரியன் சுள்ளுன்னு இறங்குற நேரத்தில் என்ன சுறுசுறுப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன சரஸ்வதியோட என்ன பேச்சு, என்ன மேட்ரு? ஏதாவது மேட்ரு வந்து என்கிட்ட சொல்லுங்க, நல்லபடியாக முடிச்சு வைக்கிறேன் பால்காரன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை, நான் சும்மா காத்தாட அப்படி நின்றுக்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு வந்துச்சு, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஐயோ, மழை வரும் போல இருக்கே, எனக்கு வேலை வேற கிடக்கு, நான் வர்றேன். அடா பாவி, வெயில் என்னமா கொளுத்திட்டு இருக்கு, மழை வரும் போல இருக்குன்னு இப்படி போய் சொல்கிறான். அப்ப சம்திங் ஏதோ இருக்கு, நம்ம இதை விடக்கூடாது, டெய்லி இந்த ஆளை ஃபாலோ பண்ணுவோம், இவர்கிட்ட நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். என்ன தெருவில் கூட்டத்தையே காணும், இப்படி இருந்தால் நான் எப்படி பூ வியாபாரம் பார்க்குறது? அக்கா, மாலை எவ்வளோக்கா? ஒரு மாலை 200மா. ஐயோ, 200? எங்கள் அம்மா 100 ரூபாய் தானே கொடுத்தாங்க. போமா, போய் இன்னொரு 100 ரூபா சேர்த்து வாங்கிட்டு வா. எல்லாருமே இப்படி குறைச்சி விலை பேசினா நாங்கள் எப்படித்தான் வாழ்கிறது? அப்படியா? ஓகே அக்கா, நான் போய் எங்கள் அம்மாட்டேருந்து வாங்கிட்டு வரேன். நல்ல மாலையாக எனக்கு ஒன்று கொடுங்க, இல்லாட்டி எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க, பூ கூட வாங்க தெரியலன்னு சொல்லிட்டு. அக்கா ப்ளீஸ்க்கா, நல்ல மாலையாக ஒன்று எடுத்து வைங்க, நான் போய் அம்மாட்டேருந்து காசு வாங்கிட்டு வரேன். சரி சரி. ஐயோ, வர்றதும் இப்படி வந்தால் நான் என்ன பண்ண முடியும்? என்ன பாலுக்கார, பூக்கடை பக்கம்லாம் வாரீங்க, என்ன அதுவும் இந்த நேரத்தில்? அக்கா, சரசு என்ன வாங்க வந்தா? மாலை வாங்குறதுக்கு தான். யான்னு எனக்கு தெரியாது, 100 ரூபா தான் இருக்குன்னு சொன்னால், நான் 200 ரூபா என்ன பாக்கி 100 ரூபா போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டேன். நஷ்டத்துக்கு நான் வியாபாரம் பண்ணால் நான் எப்படி வாழ்கிறது? அக்கா, மறுபடியும் வந்தான்னா நான் உங்கள்கிட்ட 200 ரூபா காசு கொடுத்துட்றேன், அவள்கிட்ட மாலையை மட்டும் கொடுத்துருங்க, என்னக்கா? ஓஹோ, என்ன பாலுக்காரரே, ரூட்டு இப்படி போகுதா? உங்கள் தாத்தாரு நல்லா வசதியான இடத்துல கட்டணும்னு ஆசைப்படுறாரு, பேச்சுக்கு தான் சொல்கிறாரு, எதுவுமே வேண்டாம், பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு. ஆனால் மனசில் கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணாக கட்டணும்னு ஆசைப்படுறாரு. நீ என்னப்பா இந்த ரூட்டில் போகிற? பாண்டி, முத்து பாண்டி, பார்த்து சாக்கிறதே இருந்துக்க. இல்லைக்கா, இதோ சும்மா பேசிக்கிட்டு தான்க்கா இருக்கிறேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைக்கா. முதல்ல எல்லாருமே சும்மா தான் பேச ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு தான் சும்மா சும்மா பேசுவாங்க.
அக்கா யாருக்கு தெரிய வேண்டாம். ப்ளீஸ். ஆடப்பாவி பயல. யாரும்மா நீங்களா? என்னம்மா வேணும்? ஒரு 55 முழம் பூ வேணும், தர்றீங்களா? என்னது 55 முழமா? ஐயோ நல்ல கஸ்டமர் ஆச்சே. இந்த ஒரு நிமிஷம்மா, ஒரே நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஒரு நிமிஷம் நீங்கள் இருங்கம்மா, உடனே கிடையாது. அப்புறம் எப்போ வேணும்? ஈவினிங் வேணுமா? எப்போ வேணும் சொல்லுங்கள். சொல்கிறேன், 55 முழம் பூ வேணும். ஆனால் எப்போ வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேம்மா, பொறுமையாக சொல்கிறோம். ஐயோ பூக்காரக்கா, இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியல. நம்ம பாலுக்காரவர் இல்லை, பாலுக்காரவர் கரையில் நின்றுக்கிட்டு அந்த பக்கத்து வீட்டு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்காருக்கா. ஓஹோ அப்படியா? என்ன நீ நொப்படியான்னு கேட்குற? என் கண்ணால் பார்த்தேன், ரெண்டும் உரசி நிற்கிது. ஒன்றா நின்று குசு குசுன்னு பேசுது, காதலே உழுவ மாட்டேங்குது, மொய்ன்னு பேசிக்குதுங்க. ஏதோ விஷயம் இருக்குக்கா. ஆமாம், இப்போ கடைக்கு வந்துட்டு போனாரே, எதுக்கு வந்தார்? எதுக்கு வந்தாருன்னா பால் கறந்து கொண்டு வர கொஞ்சம் லேட் ஆகுமா, அதனால் டீ குடிக்கணும், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லாதீங்க அக்கா, இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாப்புல. மித்தபடி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே. பையன் ரொம்ப நல்ல பையம்மா. அதுதான், இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைக்கிற நேரத்தில் இந்த பூனை என்னென்னமோ குடிக்குது. வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனார், அதை மட்டும் சொல்லுங்களேன். நமக்குள்ளே தானே, நாங்கள் அதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். அதை நினச்சில நீங்கள் பயப்படக்கூடாது. நமக்குள்ளே அப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கிறது இல்லையா? ஏதோ உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்கள் தான் வருவோம், எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் தான் வர்றீங்க. இதில் என்ன இருக்குது? இது சொல்லுங்களேன், ஓப்பனாக தான் சொல்லுங்களேன். ஆமாம் பூக்காரக்கா, இந்த பாரு அந்த சரசுக்கிட்ட உரசி பேசுகிறாரு. விஷயம் என்னன்னு தெரிஞ்சா நம்ம போய் கிழவன்கிட்ட சொல்லி நல்ல முறையில் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, அங்கே பார்த்தேன், அப்படி இப்படி ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா உனக்கு நாளைக்கு கெட்ட பேர், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவாங்க. ஆமாம், பாலுக்காரன் சரசை இழுத்துக்கிட்டு ஓடிட்டானா, இந்த மாதிரி ஆயிடுச்சான், இதுக்கெல்லாம் காரணமே பூக்கார அம்மா தானா, அதுதான் 2 பேருக்கும் தூது போனிச்சான், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஐயோ நீங்கள் முதல்ல அந்த மாதிரி சொல்லாமல் இருந்தால் போது மாட்டுக்கடி. ஏண்டி இப்படி அதுக்குள்ளே இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க? அவன் மாலை வாங்க தாண்டி வந்தா, சரசு முதல்ல மாலை வாங்க வந்துச்சு, காசு பத்தலன்னு வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இவன் வந்தான், அக்கா காசு இல்லைன்னு சொல்கிற, அதனால் நான் காசு கொடுக்குறேன், அந்த புள்ள வந்ததுன்னா அந்த மாலையை மட்டும் கொடுத்து விட்டுடுக்கா, விஷயம் வெளியில் தெரிய வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொன்னான். தெரிஞ்சால் அவங்க தாத்தா வைக்க மாட்டார்ல, அதனால தான் அப்படி சொன்னான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வேறு எதுவும் கிடையாது. அச்சோ, நாங்கள் என்ன நினைக்கிறோன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்காதீங்க. நாங்கள் எது வேணால் நினைப்போம், நாங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கும். அதனால தான் உங்களையும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்கன்னு சொல்லுறோம். ஆமாம் புக்காராமா, இந்த பாரு, இப்போ முத்துப்பாண்டியாக இருக்கிற பையன் உங்களை ஊரெல்லாம் அசிங்கப்படுத்தி திகில் பாண்டியாக மாறிடுவான். நீ தான் கவனமாக இருந்துக்கணும். அப்படியா? சரி, இப்போ நடந்தது இவ்வளோ தான், அதனால் நான் இதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை இதுக்கு அடுத்து ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சொல்லுவல்ல, சொல்லணும். சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் நிலமை மோசமாக போயிடும், ஊருக்குள்ளே வியாபாரம் பண்ண முடியாது. பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க, அப்படி தான் நாங்கள் சொல்ல முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்லது கிட்டது பகிர்ந்துக்கிறது தான், இதில் என்ன இருக்குது? ஆமாம், நாங்கள் போயிட்டு வரோம். அக்கா, பூக்கடைக்கார அம்மா பூ போல் பொய் பேசுது. ஆமாம், நான் 2 கண்ணாலையும் பார்த்தேன்னே, அடித்து வெயில் கொளுத்து எடுக்குது, மழை வர்ற மாதிரி இருக்குது, வேலைக்கு நேரம் ஆச்சு, நான் வாரேன் அப்படின்னுட்டு போகிறான்க்கா. இந்த பேர் கிழவன்கிட்ட சொல்லிவிடணும், வா முதல்ல போய் நம்ம சொல்லுவோம்க்கா. எட்டியே பாவம் விடுடி, இத்தனை வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவன் இப்போ தான் ஒரு பிள்ளைய பார்த்து பேசியிருக்காண்டி, அவன் நல்ல பையன் தாண்டி உண்மையிலேயே. அதெல்லாம் கண்டுக்காத, விடு நெட்டவள்ளி. அக்கா, 2 கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறேன், அப்புறம் நல்ல பையன் நல்ல பையனை விட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா அவங்க 2 பேருக்கும்? நீ போகிற போக்க பார்த்தா நீனே பண்ணி வச்சிருவ போல இருக்கே. ஓடுடி பாவா, நான் போகிறேன், கிழவனுக்கிட்டையும் கிளவிக்கிட்டையும் சொல்ல போகிறேன். ஏய், அக்கா தான் சொல்லுது இல்லை, அவசரப்படாதடி. அவசரம்தான் படுவேன்.